நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். நீங்க தேர்வு செய்திருக்கிற செய்தியை பற்றி பேசலாம். தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்கணும், அது நியாயமற்றது, ஆதாரமற்ற அளவில் நீங்க வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம், தலைமை நீதிமன்றம் வந்துட்டு நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. 2006ஆம் ஆண்டு ஒரு அரசியல் ரீதியான அமைதி தீர்வு காண்பதற்காக இலங்கை அரசோடு தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது போருக்கான முன்திட்டமிடப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு தரப்பான விடுதலை புலிகளின் மீது அந்த பயங்கரவாத தடையை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்தது. அதை இலங்கையினுடைய போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவே கண்டித்தது. இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது நீங்கன்ட்டு. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புலிகளுக்காக அந்த அந்த தமிழீழ விடுதலையை பரப்புரை செய்பவர்கள் இப்படிப்பட்டவங்க அந்த நிதி வசூல் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அப்போ நிதி வசூல் பண்ணது எதுக்கு அப்படின்னீங்கன்னா, அதற்கு முன்னால் அந்த சுனாமி வந்து அந்த இடத்துல தமிழீழ பகுதியை மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்ட போது தமிழ் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த நிதியை வசூல் பண்ணி அந்த நிவாரணப் பணிகளை எல்லாம் மேற்கொண்டது. வேற நிதி இல்லை. அந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமே அதை பாராட்டிட்டு பின்னாடி அந்த நிதிக்கான அந்த நிதி சேர்ப்புக்கான அந்த இதெல்லாம் வந்துட்டு தடை விதிச்சு அவங்களுடைய அந்த செயல்பாட்டாளர்களை எல்லாம் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்வோம்லாம் மிரட்டுச்சு. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கில் வந்துட்டு விசாரிச்சு அந்த உதவி பண்றது என்ன சொல்லியிருக்குன்னா, என்னையா ஆதாரம் கொடுக்குறீங்க, நம்ம நாடு மாதிரியே ஆதாரம் கொடுத்துருக்குது அங்கேயும் அரசு. விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய பேஜ் எல்லாம் எடுத்து காப்பி எடுத்து இதெல்லாம் ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் அந்த இதை தடை பண்ணியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் தடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டை உடைச்சிருக்கிறாங்க. இந்தியா தான் இதுக்கு பின்னாடியும் இருந்திருக்குது அப்படின்ற ஒரு குட்டையும் அதில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அப்படின்றது வந்துட்டு கம்பார்டன்ட். அவங்க வந்துட்டு போரில் ஈடுபட்டவர்கள், தங்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை அரசிற்கு எதிராக போராடியவர்கள் தான் என்கின்ற ஒரு விடயத்தையும் இதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலையை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதுகிறேன். அவர் சொன்ன செய்தியில் அதாவதுங்க, அது யூரோப்பியன் கம்யூனிட்டியில் அங்கே வேணால் எதுவும் எப்படியோ என்ன பார்வையில் பார்த்தாங்களோ தெரியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர். எங்களுக்கு அவங்களுக்கு என்னவான வித்தியாசம் இருக்கட்டும் கருத்து மோதல், ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமரை இந்திய மண்ணில் கொண்டு ஏற்றுக்கவே முடியாது. முன்னாள் பிரதமரை கொண்டதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்மநாபா கொலை வழக்கிலிருந்து எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அந்த விடுதலை புலிகள் இங்கே மக்களுடைய ஆதரவை இழந்து விட்டார்கள் இந்த மாதிரி நடவடிக்கையினால. அதனால இந்தியாவில் தடையை விலக்க வேண்டுமா என்று சொன்னால் இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் செய்தித்தாளில் பார்த்தது ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறார், பெட்ரோல் விலைகள் அதே போல் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்லாம் குறைந்ததுக்கு காரணம் எங்களுடைய ஆட்சி தான். இவங்க மோடியோடைய இதில் நாங்கள் எடுத்த செயல் திட்டங்கள் மூலமாகத்தான் இப்படி வந்திருக்குன்னு சொன்னார். ஆனால் நான் பிஜேபி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கவர்மெண்ட்டில் 5.6 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட்டு தொடக்கத்தை 98லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.6லேருந்து இவங்க கிட்ட கொடுக்கும்பொழுது யூபிஐல கொடுக்கும்பொழுது 8.4 இது ஜிடிபி நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.4ல் கொடுத்தோம். மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலில் அதுக்கப்புறம் 9.2 9 7.4 7.4 7.1 6.8 6.5 4.4ன்னு இப்போ கொடுக்கும்பொழுது மோடி கிட்ட கொடுக்கும்போது 4.4ல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மோடி அரசாங்கம் வந்த இந்த 3 மாதத்தில் 5.7ஆக ஜிடிபி உயர்ந்திருக்குது. இன்ஃப்ளேஷனே கூட பணவீக்கம் கூட இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது நல்லா பண்ணோம்னு சொல்கிறோம். பணவீக்கம் அப்படி இல்லை. 98ல் பிஜேபி ஆட்சிக்கு கையில் கொடுக்கும்பொழுது 13.17. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 4.84லேருந்து கடைசியில் 2004 ஆட்சியை விட்டு வாஜ்பாய் போகும்பொழுது 3.77. இவர்கள் ஆட்சிக்கு 4.25லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் கொடுக்கும்பொழுது 2013ல் 10.92. எங்க ஆட்சி நல்லா இருந்ததுன்னு சொன்னா அட்லீஸ்ட் கடந்த 5 வருஷம் எடுத்துக்கோங்க. 2009லேருந்து 2013 யூபிஏ 2 எடுத்துக்கோங்க. 10.83லேருந்து 10.92 தான் இருக்குது. உங்க ஆட்சி நல்லா இருக்குன்னா உங்க ஆட்சியில ஏன் பணவீக்கம் குறையவே இல்லை, ஏன் ஜிடிபி பெருகவே இல்லை? ஆனா இன்றைக்கு மோடி அரசாங்கத்துடைய சில நடவடிக்கைகள் எடுத்த நடவடிக்கைகள் வெறும் 4 மாசத்திலேயே நல்ல விளைவுகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் பெட்ரோல் டீசல் விலை 2011ல் இப்ப இருக்கிறதோட வேர்ல்ட் மார்க்கெட்ல அதிகமா கம்மியா இருந்தது. அப்ப குறைக்கவே இல்லை பெட்ரோல் டீசல் விலையை, இப்ப குறைத்து இருக்கிறோம். 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு என்னன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான குறியீடாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியை நாம் காட்டுறோம்.
இதுக்கு இணையா வந்துட்டு ஒட்டுமொத்த செலவு அப்படின்ற இன்னொரு ஜிடிபி, ஸ்பெண்டிங் ஜிடிபின்னு ஒன்று இருக்கு. அதை யாருமே கருத்தில் கொள்றது இல்லை. எந்த ஒரு வளர்ச்சியும் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அது அந்த ஆட்சியிலும் பிரதிபலிக்கவில்லை, இந்த ஆட்சியிலும் இதுவரை பிரதிபலிக்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விடயம், ராஜீவ்காந்தி இங்கே கொல்லப்பட்டதை ஏற்க முடியாது என்று சொல்கின்றார்கள். நான் அவர்களிடம் ஏற்க வேண்டாம். நான் அவர்களிடம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, இங்கிருந்து இந்திய அமைதிப்படை போய் அங்கே 12,000 தமிழர்களை கொண்டுள்ளது. அதை நீங்கள் ஏற்க முடியுமா? அதையும் யோசியுங்கள். நான் நியாயப்படுத்தவில்லைன்னு நான் சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். எப்பொழுதுமே ஒன்றை நியாயப்படுத்தாதீர்கள். இரண்டையும் நியாயம் என்றால் நியாயம் என்று சொல்லுங்கள், அநியாயம் என்று சொல்லுங்கள். ஒன்றின் விளைவாக இன்னொன்று ஏற்பட்டது என்று இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசு எடுக்கிற நடவடிக்கையும் தனி மனித நடவடிக்கையும் வித்தியாசம் உண்டுங்க. எது அதுக்காக நாட்டுடைய பிரதமர், நாட்டுடைய முன்னாள் பிரதமரை கொல்றதை அதை ஆதரிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு தமாஷா. தொடர்ந்து பேசலாம். ஒரு விரிவான விவாதத்துக்கான தொடக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா விரிவாக விவாதிக்கிறதுக்கு இங்க நேரம் இல்லை. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.